ஹாய் ஹாய். இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. 2 நாள் ஒரு நாள் தான் ஆயிருக்கு. அது கூட நேத்துக்கே ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் லைக் ஒரு நாள் கூட ஆகல. ஃபுல்லா ஒரு நைட்டுக்கே இவ்ளோ இவங்க ரியாக்ட் பண்ணி இவ்ளோ பயங்கரமா போறது ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது. எல்லா சேனல்லயும் பாத்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாத்துலயும் இதானே நடக்குது. உனா எழுந்து கத்துறது, எழுந்துக்கும் போதே கத்துறது, ராத்திரியெல்லாம் கத்துறது, இதான் நடந்துக்குது. மலையாளத்துலயும் சரி தெலுங்குலயும் சரி. நம்ம மட்டும் ஏன் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அது ரொம்ப ஒரு சிலதுல சில கொஸ்டின்ஸ் நான் ட்விட்டர்ல பார்த்தப்போ எதுக்குடா ஏன்டா இது அவரை நீங்க அவருக்கு நியாயப்படுத்துற மாதிரி சிலதெல்லாம் இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் நடந்ததுன்றத நாங்க சொல்றோம். பேசிக்கா ஒரு 3-4 விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோலயே சொல்ற அளவுக்கு கண்டென்ட் அங்க நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வெளியில சுபிக்ஷா அவங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது ஃபேம் இல்ல பிஆர் இல்ல என்ன வேணா நீங்க சொல்லுங்க ப்ரமோஷன். எஃப்ஜே அவங்களுக்கும் ஹிப்ஹாப் தமிழா போட்டிருந்தாரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சாதா பிக் பாஸ் ஷோக்கு ஏன்டா இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிய காட்டுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். நம்மளுக்கு வரும்போதே ஒரு ஃபேமோடையும் ஃபேம் கூட விட்டுங்க, ஃபேம் வெளியில இருக்கு, உள்ள மாறலாம். ஃபேமா இருக்கவங்களும் கேவலமா மாறலாம், எல்லாமே இருக்கும். பட் ரெக்கமெண்டேஷன் இவன் நல்ல பையன் தேவையே இல்லையா, நீங்க ஏன் அதை குடுக்குறீங்க? நாங்க பார்த்து இது மேட்ரிமோனியல் சைட்டு கிடையாது. ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இவங்க நல்லவங்க, இவங்க வல்லவங்க, இவங்க நாளும் தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும், இதுல தேவையே கிடையாது. நீங்க அதெல்லாம் எடுப்பட போறது இல்ல. அவங்க என்னவா இருக்காங்க, அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன, இங்க பாத்தீங்கன்னா வரும்போது அவங்க அவங்களோட சாயெல்லாம் வெளுத்துரும். நீங்க தான் லாஸ்டா அசிங்கப்படுவீங்க. ஆமா, யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றீங்க ப்ளீஸ் அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களே கேட்டாலும் தயவு செஞ்சு யாரும் இந்த ரெக்கமெண்டேஷன் வராதீங்க. டிவிகேல இருந்து எதுக்கு அந்த சுபிக்ஷாக்கு வரீங்க? இது என்ன அரசியல் கட்சி? அவங்க அரசியல் கட்சியிலேயே கூட இருக்கட்டும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சீசன் 5ல சீசன் 5ன்ற சாரி சீசன் 6ல சீசன் 6 தானே, ஆமா சீசன் 6ல விக்ரமனுக்கு மெயினா, ஏன்னா ஒரு பொலிட்டீஷியனே, அவர் ஜேர்னலிஸ்ட்ன்றத விட ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றதுனால அந்த கட்சியில இருந்து இருக்கிறவங்க எல்லாம் பேசும்போது எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. வெளியில இருக்கிற மக்களை சொல்றேன், இது எவ்வளவு தப்பு, இது கேவலம், அது இது. ஆனா இது டிவிக்கேன்னு வரும்போது அந்த இது ஏன் இல்ல இப்ப வரைக்கும்ன்றது எனக்கு புரியல. பட் ரெண்டுமே தப்பு. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வெல் நோன் பர்சனாலிட்டி சப்போர்ட்டிங் சம்ஒன் ஃப்ரம் இன்சைட் த ஹவுஸ்ன்றது ரொம்ப தப்பு. அவங்க ஃபேமிலி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் கட்சியில இருந்தாலும் உள்ள கட்சி சம்பந்தப்பட்டு எதுவுமே பேசல. மத்தவங்க தான் அவரை கேள்வி கேட்டாங்களே தவிர, அப்பதான் சொன்னாலே தவிர, நான் அதுல இருந்து ஃபேம் நான் அப்படின்னா அந்த விக்ரமன் அந்த இதுல நிறைய பத்தி பேசலாம். பட் அசீம் என்ன பண்ணாரு, எனக்கு உதயநிதி அண்ணாவே எனக்கு பார்க்க வருவாங்க இதெல்லாம் சொன்னார் இல்லையா? இது மாதிரி உள்ள இருக்கவங்க பேசினா அது பரவாயில்ல. நீங்க வெளில இருந்து நீங்க அத பேசினா அவங்கள என்ன பண்ணணும்னு மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்புறம் இவங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்றவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ண வரீங்கன்றது ஒரு சென்ஸே இல்லாம எதுக்கு வரீங்க? இப்போ நான் ஒண்ணுதான் நான் இத சொல்லணும்ன்றதுக்கு வந்தது. ஹிப்ஹாப் தமிழா அவர் போட்டிருந்த போஸ்ட்ல இவருக்காக பேசிட்டதுக்கு அப்புறமா கீழே கமெண்ட் செக்ஷன் பூரா நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா நானும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. சோ இவரை ஃபாலோ பண்றவங்க இன்வேரியபிளி இவரை ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இதை நாங்க லாஸ்ட் டைம் அருண் அர்ச்சனாக்கு சொன்னதேதான். அதுவே ஒரு என்ன சொல்றது, ஒரு டைட்டில் வின்னர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுதான். இன்னொன்னு டிவிகே அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கட்சியே. அந்த கட்சியோட ஒரு உறுப்பினர் ஒருத்தவங்க இவங்க நம்ம கட்சிக்காரங்க அதனால சப்போர்ட் பண்ணுங்கன்னு போடுறதும், அவங்களோட அந்த அவங்களுக்கான பர்சனல் சாய்ஸ், அவங்க ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறதோ இல்ல அதுல சேர்றதோ, அதனால இவங்களுக்கு ஓட்டு போடணும், அதனால அந்த கட்சியில யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்கீங்களோ எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தப்பு. மேல தனக்கு நம்பிக்கை இல்லாதது. நேத்துதான் அவங்களை நம்ம புகழ்ந்து பேசணும். ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு தைரியமா நின்னு தன்னோட அப்பாவோட கடனை தீர்த்து இப்படி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தான் வேணும் அப்படிலாம் நம்ம பேசணுமா? இததான் நேற்று சொன்னாங்க. ஆனா நிறைய இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரை பத்தி தயவு செஞ்சு இப்பயே ஆரம்பிச்சிடாதீங்க, இப்பவே பேச இது பண்ணாதீங்க, நாள் இருக்கு, எடுத்த உடனே அவங்கள பத்தி நம்ம புகழக்கூடாது. வெறும் அவங்களோட பேக்ரவுண்ட்
அவங்க ஏழ்மையான நிலைமையில இருந்து வந்துட்டாங்கன்ன உடனே நம்ம ஆளுங்க தப்புன்னு விழுந்துருவாங்க. இப்படிதான் தாமரைக்கு நடந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வேற, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மாறி போச்சு. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க, மேல துப்பட்டா போடாம ஒரு பொண்ணு வருவாளா, மேல் துணி இல்லாம எப்படி நடக்கிறான்னாங்க. இன்னைக்கு அவங்க மாறிட்டாங்க. சோ இப்போ எல்லாருமே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல மாறிட்டா அவங்களும் நம்மள மாதிரியே மத்தவங்க மாதிரியும் மாறிடுவாங்க. சோ அவங்கள வந்து இதுக்காக அவங்க ஏழை சிம்பத்தி வந்து அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம விழுந்துறக்கூடாது. அவங்களோட குவாலிட்டிஸ் என்னன்னு பாக்கணும். ரெண்டாவது, எல்லாருமே இப்போ ஹாட்டா வந்து ட்விட்டர்ல பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து திவாகர் அவருக்கு வந்து டாக்டர்ன்ற பட்டம், அது முன்னாடி வந்து அவரு ப்ரிஃபிக்ஸ் போடுறத வந்து அவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு. அவருக்கு நீங்க இவ்வளவு நீங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு என்ன தெரியும் மெடிக்கல் ஃபீல்ட பத்தி, நீங்க எப்படி இதெல்லாம் பேசலாம்? இப்ப வந்து அந்த கொஸ்டினை எழுப்பினவர் வந்து பிரவீன்ராஜ். அவர் வந்து தடவை எழுப்பினப்போ ஒரு நியாயம் இருந்தது. ரெண்டாவது தடவை மூணாவது தடவை அவர் பேசுற விதத்தை வச்சு கையை காட்டி பேசாதீங்க, கையை நீட்டி பேசாதீங்க, என்ன திமிரு இருக்கும் அவர் இப்படிலாம் பேசுறாரு. இதெல்லாம் தேவையில்லாத டாக். ஒரு சாதா மனுஷன் அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி பண்ணுவாரு? அவர் கையை வச்சு பேசுற ஒரு பர்சன் அவர் கையை வச்சுதான் பேசுவாரு. அவரால் உங்களை மாதிரி கையை கட்டிக்கிட்டு பேச முடியாது. அதை நீங்களே பண்ணல, நீங்களே கையை காட்டிட்டு தான் பேசுறீங்க. அப்ப இன்னொரு பர்சனை நீங்க வந்து அட்டாக் பண்ண முடியாது அந்த இதுல. இன்னொன்னு, அவர் ஃபேமஸா இருக்காருன்றதுனாலே அவரே அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா அவர் வேற யார்கிட்டயுமே போக மாட்டாரு, திருப்பி 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 இவர்கிட்டயே சுத்திட்டு இருக்காரு. இவர் பண்ண ரீசன்ஸ் வெளியில அவருக்கு வந்து இருக்கிறது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு வந்து உறுத்துதா? அதுக்கான நியாயமான கேள்விகள் கேட்கலாம். இதுல ஒரு கேள்வி அவங்க கேட்டதுலயும் கெமி அதை வந்து எடுத்துட்டு வந்து சொன்னதுலயும் வந்து எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அந்த டாக்டர் அப்படின்றது நான் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்களோட பேஜ்லயே வந்து போட்டிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன், பிசியோதெரபி பண்றவங்க டாக்டர்னு ப்ரிஃபிக்ஸ் போட முடியாது. இங்க வந்து ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார்னு போறதுக்குள்ள டாக்டர் திவாகர்னு போட்டு வர வேண்டியது தானே? ஏன் அவரோட இதுல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு போட்டு வரீங்க? யூஆர் டாக்டர், டாக்டர் டாக்டர்னு போடலாமே, டாக்டர் திவாகர்னு போட்டுக்கலாமே. பட் பிசியோதெரபிஸ்ட் இஸ் நாட் அ டாக்டர். அவங்களுக்கு டாக்டர்னு போனா பின்னாடி பின்னின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பின்னின்னு தான் இருக்காங்களா, டாக்டர் பின்னின்னு போட்டிருக்காங்களா? அவங்கள டாக்டர் பின்னின்னு தான் அவங்க சொல்றாங்க, பட் அவங்க போடல, பின்னின்னு தான் போட்டிருக்காங்க. சோ டாக்டர் அப்படின்றது வந்து ஒரு யாரெல்லாம் போடலாம் அப்படின்றது மெடிக்கல் அசோசியேஷன், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் போட்டிருக்கிறது படி நீங்க வந்து ஆயுஷ்ல ஒருத்தவங்களா இருக்கணும். அதாவது வந்துட்டு ஆயுர்வேதா, யுனானி, அதுக்கப்புறம் வந்து சித்தா, ஹோமியோபதி, இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நம்ம ஊரு மெடிசின்ஸ் அதெல்லாம் சோ அத படிச்ச ஒருத்தரா இருந்தாலோ, இல்லனா நீங்க வந்து ஒரு மாடர்ன் மெடிசின், அலோபதிக் மெடிசின்ல வந்து படிச்சு எம்பிபிஎஸ் டிகிரியோ இல்ல சம்திங் வெட்டினரி டாக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டாக்டர் டிகிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க டாக்டர்ன்ற ஒரு ப்ரிஃபிக்ஸ வந்து போட்டுக்கலாம். இது தவிர்த்து இதெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறவங்க, இதை தவிர்த்து வேற யாரு டாக்டர் போடலாம் அப்படின்னா இதுதான் முத வந்த டாக்டரேட். எல்லாம் நீங்க ஆல்ரெடி இது வந்து இவங்கெல்லாம் வந்து தேவையில்லாத டாபிக்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலாகாலமா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்லயுமே ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கிறதே வந்து டாக்டர்ஸா இருக்கவங்க, இந்த பிசியோதெரபிஸ்டா இருக்கவங்க இல்ல இவங்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து டாக்டர் போறது கூட அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லையா, பிஹெச்டி ஹோல்டர்ஸ் எல்லாம் டாக்டர் போறக்கூடாது அப்படின்றது. ஹிஸ்டரி படி எடுத்தீங்கன்னா 13th செஞ்சுரியில இருந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல வந்து டாக்டர் ஹையஸ்ட் படிச்சவங்களுக்கு வந்து கொடுக்கற அந்த டாக்டரேட் தான் ஒழுங்கான டாக்டரேட். டாக்டர் அவங்க தான் டாக்டர், பிஹெச்டி படிச்சவங்க தான் டாக்டர். மீனிங் என்ன, டாக்டரோட மீனிங் என்ன? அது ஒரு லாட்டின் வேர்ட். அந்த லாட்டின் வேர்ட்ல அதோட மீனிங் டு டீச், சொல்லி கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறவங்க அவங்கதான் டாக்டர். அதுலயும் அதுல ஹையஸ்ட் நாலேஜ் பெற்று அத சொல்லி கொடுக்கறவங்க தான் டாக்டர். பட் அதை இங்க யாருமே கன்சிடர் பண்ணலையே. எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது ஒரு பேச்சுலர் டிகிரி தான். அவங்களே டாக்டர் பிஹெச்டி இருக்கு இல்லீங்களா, அந்த இதுலயே துறையிலேயே அவங்க ஹையஸ்ட் டிகிரி இருந்தாலும் அது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். அதனால அத வந்து அக்செப்ட் ஒரு 17th செஞ்சுரிக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா 17th செஞ்சுரியில பேச ஆரம்பிச்சு உலகளவு பரவியது வந்து 18th செஞ்சுரி. சோ நீங்க பாத்தீங்கன்னா டாக்டரேட் டிகிரி வந்து இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் கிளைம் பண்றவங்க யாருன்னா டாக்டரேட், தட் இஸ் பிஹெச்டி. அந்த துறையில அவங்க தான் ஹையஸ்ட் அந்த பிலாசபின்ற அந்த இதுல வந்துட்டு அந்த ஃபைனல் ரீச் பண்ணவங்க. டாக்டரேட் ஆஃப் பிலாசபி இல்ல டாக்டர் அப்படின்ற ஒரு இது வந்து வர்றவங்களே வந்து
அந்த ஒரு ஏரியால எது ஹையஸ்டோ அதை படிச்சவங்க தான் அந்த டாக்டரேட்னு வர்றவங்க. 18th செஞ்சுரியில இவங்க எல்லாம் டாக்டர்ஸ்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க அதனாலதான் சொல்லி இவங்களாம் உள்ள நுழையும் போதே எல்லாருமே இதுல வந்துட்டு அசிங்கப்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. நீங்களாம் டாக்டர், நாங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்துட்டா நீங்களா வந்து காப்பாத்த போறீங்க, அப்ப டாக்டர் இல்லாம என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா அவங்கள பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் கூப்பிட்டு இருந்தாங்க. They are physicians and surgeons, which is a greater name. இதை விட டாக்டர்ன்றவங்க வேற. பட் இப்ப நீங்க நம்ம எல்லாரையுமே பொதுப்படையா டாக்டர்னு ஆக்கிட்டோம். ஏன் கலைமாமணி இல்ல டாக்டர்னு வந்து ஆனரரியா கொடுக்கற அந்த பட்டமும் டாக்டர் தான். பட் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அண்ட் இந்த டாக்டர்லயே வந்து இவங்க மெடிக்கல் இதுல இருக்கிறவங்களையுமே சில பேர் தான் யூஸ் பண்ண முடியும். அதுலதான் வந்து இந்த பிசியோதெரபிஸ்ட்ன்றவங்க வரமாட்டாங்க. சோ இப்ப பிசியோதெரபிஸ்ட வந்து போடலாமா வேணாமான்றதுக்கு முன்னாடி டாக்டரா போடலாமா அப்படின்ற இதுல சர்ச்சைகள் நிறைய நடந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே அந்த டிகிரியை கொடுத்துருக்காங்க. ஓகே இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பிஹெச்டி வந்து உள்ள நுழைஞ்ச உடனே கூட நீங்களாம் டாக்டர்னு போட முடியாது. முடிச்சு அதுக்கு வந்து கடைசியா அந்த நீங்க வந்து டாக்டர் அப்படின்னு உங்களுக்கு கிராஜுவேஷன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க டாக்டர்ன்றதே அபிஷியலா போட முடியும். பட் இந்த சாதா இருக்கிற டாக்டர்ஸ் இப்ப எம்பிபிஎஸ் சேர்ந்த உடனே எல்லாம் டாக்டர்னு போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல இவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றது யாருன்னா அந்த ஆயுஷ் படிச்சவங்க. அதாவது லீகலா சொன்ன இவங்கள டாக்டர்ஸ்னு போடலாம் அப்படின்னு சொன்ன அவங்களே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க வந்து டாக்டரே கிடையாது. சோ இங்க இது வந்து இதுல இருந்து எடுத்தது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்தது. நீங்களும் போய் இதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுல வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க only the persons practicing modern system of medicine or Ayush are allowed to use doctor before their name, as they are the only person who are termed as doctors in medical field. Medical field illa avanga dhaan doctors. In view of above, it is stated that physiotherapist is not allowed to practice medicine and or ought to prescribe drugs, especially the scheduled drugs as mentioned in the Drugs and Cosmetics Act on their own, as they do not possess recognized qualification as mentioned in Indian Medical Council Act 1956, Indian Medicine Central Act and Homeopathy Medicine Central Council Act. Also, they cannot claim themselves to be a specialist medical practitioner and by prefixing the word doctor with their name in their prescription. Prescriptionலயே போடக்கூடாது, எங்கேயுமே போடக்கூடாதுன்றப்போ if the physiotherapist is doing the same, then he is creating an impression on his patient that he is a medical consultant, which is an offense in the eyes of law, and the said person is a quack as stated by the Honorable Supreme Court. So இப்போ திவாகர் மேல உண்மையா கேஸே போடலாம். அவர் டாக்டர்னு சொல்லி திரிஞ்சிட்டு இருக்காரு. உண்மையான விஷயம் அது கிடையாது. இப்ப இன்னொன்னு டாக்டருக்கு அப்புறமா காட்டுறதுக்காகத்தான் நீங்க வந்து இங்க வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க, இங்க உள்ள வந்திருக்கீங்க. உங்களோட உண்மையான டேலண்ட் என்ன, உங்க எபிலிட்டி என்ன, இத காட்டுறதுக்கு தான் பிக் பாஸ். நீங்க கொண்டு வந்த டிகிரி எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம டாக்டர் கூட பின்னாடி பிடி போடணும், பின்னாடி பிடி போட வேண்டாம். இங்க இந்தியால நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, which is wrongன்றது இப்ப வந்து எல்லாரும் போட்டிருக்காங்க. பட் ஓகே, நீங்க பிசியோதெரபிஸ்ட், எஸ் யூ ஜஸ்ட் a physiotherapist. நீங்க டாக்டர்னா நீங்க மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். இப்போ எப்படி தெரியுமா, இப்ப சைக்காலஜி படிக்கிறாங்க, பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறாங்க, அவங்க டாக்டர்னு போடலாமா? அதுக்கு திட்டுறீங்கல்ல, அதே மாதிரிதான் அவங்களால they can't prescribe any medicine to any person. It's an offense. அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கவுன்சிலிங் செக்ஷன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் they are fit. Otherwise they can't be a professional doctor in the psychology field. So இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரியாம அவர் மெடிக்கல் ஃபீல்ட்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு உட்காந்து திவாகர். நீங்க படிச்ச உங்களுக்கே தெரியல, அந்த ஃபீல்ட தான் படிச்சீங்க, உங்களுக்கு படிக்கும் போதே தெரியும் நீங்க டாக்டர் போடலாமா போடக்கூடாதான்னு. இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சுதான் முன்னாடி இந்த பிடின்னு போடுறது கூட இருந்திருக்கும், டாக்டர் அப்புறமா பிசியோதெரபிஸ்ட். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அது இல்லன்னு வரும்போது இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இருக்கிறதான் நீங்க வந்து ஒத்துக்கிட்டாகணும். சரி, அதுக்கப்புறம் அவங்க வந்து கேக்குறாங்க கேள்வி, தெரியாம ஒண்ணும் இல்ல, நீங்க என்னமோ அவங்க எல்லாம் அறிவில்லாதவங்க. ஆனா இத வந்து இவர் ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் அதான். ஆனா மத்தவங்க அத வந்து பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு, சும்மா போப்பா
சும்மா இருமா சொன்னதே சொல்லிட்டு இப்போ அவர் வந்து ஆனா தேங்க்யூ அவர் பிரவீனோட ஒரு மூஞ்சி வந்து தெரிஞ்சது இவராலதான். இன்னொன்னு கமருதீன் எப்பா சரியான கடுப்பு கேஸா இருக்காரு அவரு. அவருமே பிஹேவ் பண்ணவும் தெரியல, பேசவும் தெரியல. அவர் பண்றாரு. இல்ல இங்க அவரு வந்து சொல்றாரு ப்ரொஃபஷன், அவர் டாக்டர் இல்ல, அது ஓகே. அவரு ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான். அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள நீங்க போனா படிச்சுட்டு தான் போகணும். பட் ஆக்டிங்ன்றது அப்படி கிடையாது. அப்ப நீங்க வந்து சொல்றீங்க நாங்களாமும் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். அப்ப நாங்களாம் வந்து இவர் வந்து ப்ரொஃபஷனலா ஆக்டரே கிடையாது. நீங்க என்னங்க ப்ரொஃபஷனல் ஆக்டர்? நீங்க படிச்சது ஒண்ணு, நீங்க வேலைக்கு போனது ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ள. நீங்க எங்க படிச்சீங்க? ஒரு இதுக்காக நீங்க என்ன ப்ரொஃபஷனல் டிகிரி வச்சிருக்கீங்க ஒரு ஆக்டிங் குள்ள வர்றதுக்கு? அப்படி இல்ல, ஜஸ்ட் டேலண்ட் தகுதியை வளர்த்து வச்சிருக்காரு ஆக்டிங் ஃபீல்ட்ல இவர் உள்ள நுழையறதுக்கு. சாதாரணமா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, உள்ள வந்துட்டீங்க. அதே மாதிரி அவருக்கும் சான்ஸ் கிடைச்சா அவரு வர போறாரு. ஜஸ்ட் எல்லா பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான். டப்பு டிப்பு இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இது வந்து நீங்களும் எப்படிங்க உள்ள வந்திருப்பீங்க? ஒரு டிக்டாக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு சீனை நடிச்சு காமிச்சு, இல்ல வேற ஏதாவது ஒரு டப் ஸ்மாஷ் மாதிரி பண்ணி, இல்ல ரீல்ஸ் போட்டு ஒருத்தவங்களுக்கு கிட்ட போய் ஏன்னா இத பாருங்க, என் போர்ட்போலியோவை பாருங்க, நான் நல்லா பண்ணுவேன், நல்லா பண்ண மாட்டேனா, என் மூஞ்சி நல்லா இருக்கா, ஒழுங்கா இருக்குமா, அந்த கேரக்டருக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டு தானே நீங்களும் போயிருப்பீங்க. அவரோட ஸ்பேஸ் நீங்க உள்ள போறதுக்கான சான்ஸ் ஒருத்தர் கொடுத்ததுக்கு நீங்க மேபி உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஒரு சாதா மனுஷன் உள்ள போனோம் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பேஸா தான் இந்த ரீல்ஸ் அவரே வந்து டிக்டாக்கோ இருக்குன்றாரு. அது ஒத்துக்க வேண்டிய அவர் உள்ள போனதுக்கான பாத் சொல்றேன். உள்ள ஒரு போனதுக்கான பாத் வந்து ஒரு சோஷியல் மீடியா வழியா போறாங்க. ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் போயிருப்பீங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால he is not a professional actor and you are a professional actorலாம் கிடையாது. நீங்களும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டிங்ன்றது இங்க என்ன இருக்கு? நீங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல இருந்தீங்க, தட் இஸ் a profession, that is a career. அதே மாதிரி அவரு ஒரு டாக்டர், அவர் ஒரு கரியர்ல இருந்தார். அதை விட்டுட்டு அவர் இதுக்கு வராரு. நீங்களும் ஐடியை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒரே தராசுல இருக்கும்போது நான் ப்ரொஃபஷனல் ஆக்டர், உங்களுக்கு ஆக்டிங் பத்தி என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல கமல்ஹாசன் சார்ன்னு ஒருத்தர், அவர் ஒரு லெஜெண்ட். அவர் இருக்க வேண்டிய சினிமா இருக்க வேண்டிய எல்லா துறைகளை பத்தியும் படிச்சுட்டு வராரு. பட் அவரே வந்து ஆக்டிங்னு ஒரு கோர்ஸ படிச்சுட்டு வரல. ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா ரஜினி சார் தான் உங்களுக்கு ஆக்டிங்ன்ற கோர்ஸ ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தவர். நீங்க அவரை விட இவர் ஆக்டிங் ஸ்கில்லே இல்லன்னு கமல் சார் அவர் போய் சொல்ல முடியுமா? நீ படிக்கவே இல்ல, உனக்கு ஆக்டிங் ஸ்கில்லே இல்லன்னு சொல்ல முடியுமா? இது வந்து தானா வளர்த்துக்கிற ஒரு இது. என்னதான் படிச்சாலும் வராது சிலதெல்லாம். பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து திவாகர் அட்டாக் பண்றது வந்து தேவையில்லாத மைலேஜ் ஃபார் திவாகர். தேவையே இல்ல. நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை வந்து ஹீரோ ஆகுறீங்க. நீங்க இவ்ளோ சீசன்ஸ் பாத்துட்டீங்க, ஒருத்தர் கார்னர் பண்ண அந்த பர்சனுக்கு சிம்பத்தி போகும்ன்றது இன்னைக்கு வரைக்கும் உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? அப்படி இல்ல, அதுக்குன்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணா எல்லாரும் ஓ இது ரொம்ப ஈஸியா இருக்கே. இப்ப நான் சொல்றேன், இவரை நீங்க இப்ப அட்டாக் பண்ணீங்களா? இப்ப பிரவீன் காந்தின்றவரை யாருமே டச்சே பண்ணல. அவர் அமைதியா உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்ச அவர் ரஞ்சித் மாதிரி கடைசி வரைக்கும் போவாரு போல இருக்கு. வரல தெரியும், பயங்கரமான கோபம் தெரியுமா அவரு? இல்ல ஒரு நீங்க அடுத்த ஷோல உட்கார்ந்தாலே பேசுவார். நீல பாத்திருக்கியான்னு தெரியாது. அவர் பாத்தீங்கன்னா அந்த ரஜினி வந்து வருவாரு, ரஜினி வந்து சினிமா துணைக்குள்ள விட்டுட்டு அரசியலுக்கு வருவாருன்னு மொத ஆரம்பிச்சவர் இவரு தான். பயங்கரமா அவருக்கு எக்கச்சக்கமா இது பண்ணி கொடுத்தவர் அவர் தான். அதுல பாத்தீங்கன்னா எப்பதான் சண்டை தான் போடுவாரு. இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அழகா உட்காந்து ஒவ்வொருத்தரையும் உட்காந்துக்கிட்டு மூளையில. எனக்கு வந்து சீரியஸா அவரோடது பிடிச்சிருந்தது. அதே மாதிரி கெமி வந்து இதுலயே வந்து அரோரா அவங்களோட குவெஸ்டின் ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க வந்து கமருதீன் கிட்ட வந்துட்டு அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வெளியில அவர் பேசுறத வச்சு நீங்க உள்ள பேசுனீங்கன்னா அவருக்கு தானே மைலேஜ் ஏறும். அவர் ஆல்ரெடி பேர் கெட்டு போச்சு. அவர் என்ன பேசினாலும் அது தப்பா போகும். நீங்க அவரை வந்து கார்னர் பண்ற பேர் வெளியில இருக்கிறதெல்லாம் பேசி பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு வெளியில எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ ஒன்னும் யோகியம் கிடையாது. அப்ப உங்களை பத்தி வெளியில தெரியலங்கிறதுக்காக நீங்க நல்லவர்னு ஆயிடுமா? ஃபர்ஸ்ட் வெளிய விஷயத்த இங்க பேசக்கூடாது. அந்த பொண்ணு அழகா சொல்லுச்சு.
இங்க என்ன நடந்தது, உங்களை ஏதாவது சொன்னாரா, நீங்க என்ன வேணா திட்டுங்க அவரை, என்ன வேணா பண்ணுங்க. உனக்கு தெரியுமா உன் லட்சணம், நீ சினிமாவே உனக்கு வராது, உனக்கு ஆக்டிங்கே வராது, சினிமால நீ எப்படிதான் வந்தியோ, இது மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ண. அந்த படம் ஓடுச்சா உங்களுக்கு என்னங்க? எனக்கு சீரியஸா புரியல. இங்க நிறைய நல்ல நடிச்சு நல்ல கதை இருக்கிற படங்கள் கூட ஓடுனது கிடையாது. அப்புறம் நீங்க இதை எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம்? சீரியல் ஆர்டிஸ்ட் நீங்க சொல்றீங்கல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது. இந்த சீரியலை விட்டா அடுத்த சீரியல் உங்களுக்கு கிடைக்குமான்றதும் தெரியாது. நீங்க ஒன்னும் சீரியல்ல போயிட்டு அது 100 நாள் ஓட்ட போறது இல்ல. ஏன்னா அது தானா ஓடுது. ஒரு சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டீங்க, அது தானா ஓடுது. நீங்க சினிமாவையும் அதையும் இங்க கம்பேர் பண்ண முடியாது. அது படம் ஓடிச்சா ஓடலையான்றப்ப உங்க சீரியல் நல்லா வந்துச்சா நல்லா வரலையான்றது உங்க ஒருத்தரை வச்சு இல்ல. அதே நிறைய விஷயங்கள் அது பின்னாடி இருக்கு. அதே மாதிரி கெமி வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆக்சுவலா அங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். அங்க இருக்கிற டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப சின்ன டாய்லெட். அந்த ஃபாசெட் இல்லனா நீங்க கழுவ முடியாது ஆக்சுவலா. ஏன்னா மக்கு எப்படிங்க நீங்க போட்டு அதுல வந்து கழுவுவீங்க? அவங்க கரெக்டா கேட்டாங்க. அந்த ஓட்டை அவ்வளவு சின்னதா இருக்கு, நம்ம எப்படி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. நார்மலா வீடுகள்ல வந்து கொஞ்சம் பெருசா வச்சிருக்கிற அளவுக்கு கூட அங்க அந்த கமோட் இல்ல, அது ரொம்ப சின்னதா இருக்கு. வேணும்னே இதுல ஒரு பிரச்சனை வரணும். அப்ப நீங்க என்ன இல்ல, இது ஹெல்த்த வந்து பாதிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அங்க இருக்கிற பேப்பர் இத வச்சு தொடச்சிக்கோன்னு சொல்றீங்களா? இது என்ன ஃபாரினா? அந்த இடமே அவ்வளவு சின்னதா இருக்கு, கீழே உட்கார்ந்து கூட கழுவ முடியாது. இது ரொம்ப கேவலமா இருக்கு. இது ரொம்ப தப்புங்க. இது ஆக்சுவலா கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இது இங்க திவாகரோட இந்த கன்றாவி நடந்துட்டு எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற இதுல எல்லாரும் விட்டாங்க. இத ஏங்க அது தண்ணிக்கிறது இதெல்லாம் எக்ஸ்ட்ராங்க. சமைக்கிறது ஒண்ணும் இல்ல. தண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அதுக்கு சண்டை வரலாம், என்ன வேணா பண்ணலாம். டாய்லெட் போயிட்டா இல்ல பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு எவ்வளவு ஒரு மோசமான சிச்சுவேஷன். அவங்களுக்கு நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க எப்படி அதை கழுவுவாங்க? நீங்க அது உள்ள அவ்வளவு தைரியமா அவங்க எல்லாமே நாங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் உள்ள விடுறீங்க. என்னதான் நீங்க அங்க நீங்க தண்ணிய வந்து கட்டுப்படுத்துற இல்ல தண்ணி இது பண்ற அது பண்ற நீங்க பண்றதெல்லாம் ஓகே. அந்த ஃபாசெட் நீங்க அங்க இல்லாம இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பாத்ரூம்லயாவது அந்த ஃபாசெட் இருந்திருக்கணும். அதுல தண்ணி வராம கூட விடுங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் தான் நான் வந்து தண்ணி விடுவேன், இல்ல நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் தண்ணி விடுவேன். ஓகே, அத கூட பாத்தீங்கன்னா வெளியில சைக்கிள் ஓட்டினாதான் தண்ணி வரும்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுங்க. இது ரொம்ப கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இது எந்த இதுல இருந்து பார்த்து இந்த இத புதுசா தமிழ்நாடு நம்மளோட தமிழ் சேனல்ல இந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. மத்ததெல்லாம் நிறைய இங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் இதுதாங்க. அங்க வந்து ஒரு ஹெல்த் ஃபாசெட் இப்ப நீங்க வந்து போட்டே ஆகணும். அங்க ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். இல்லனா தண்ணிக்கு நீங்க ரேஷன் சிஸ்டம் பண்ணுங்க. பட் தண்ணியே வரக்கூடாதுன்னு இல்லாம இருக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. பாத்திரத்துல புடிச்சு வைக்கிறது, அதுல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அவங்க சொல்றாங்க அதே மாதிரிதான் கையை விடுறாங்க, காலை விடுறாங்க. ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருமே கரெக்டா ஹைஜீனிக்கா யூஸ் பண்ண போறது கிடையாது. அது அந்த தண்ணியை தான் குடிக்கணும்ன்றாங்க. அதுவும் எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க ஒரு டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ற தண்ணியே யாராவது குடிக்க முடியுமா? இல்ல நீங்க குடிக்கிற மினரல் வாட்டர் பண்றவங்க எதுக்கு ஸ்விம்மிங் பூல கொண்டு வந்து அங்க இறக்கி வச்சிருக்கீங்க? ஸ்விம்மிங் பூல்ன்றது இல்லாத ஒரு விஷயம் தானே நம்ம இதுல. எதுக்கு இல்லாதத திருப்பி கொண்டு வந்தீங்க? முடிஞ்சு ஒரு சீசனுக்கு மேல அது எடுத்துட்டீங்க, திருப்பி எதுக்கு அது கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப இவங்க எல்லாம் குளிக்கிற பேர் வீண் அது உள்ள போறாங்க. அது உள்ள எல்லா கன்றாவையும் நடக்கும். அது உள்ளே வந்து பாத்ரூம் போனாலும் போயிடுவாங்க. வேற வழி இல்ல, என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது உள்ள போயிட்டு கூட கழுவிப்பாங்க. என்ன வேற என்ன பண்ண முடியும்? நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதான சிச்சுவேஷன். இது ரொம்ப தப்பு. அது ஏன்னா அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த வினோத்குமார்ன்றவர், இதுல போய் குளிக்கலாம் இதுல போய் குளிக்கலான்னு. அப்ப அந்த பொண்ணு அந்த துஷாரா அவர் வந்து சொல்றாரு அதுல வந்துட்டு குளிக்க கூடாது, அது குளோரின் வாட்டரு, அது ஸ்விம் பண்றதுக்கு மட்டும்தான் அப்படின்றாரு. அதுல என்ன இது குளிச்சுட்டு போலாம், தண்ணியே எல்லாத்துக்காக குளிச்சுட்டு போலாம்ல. இப்படிதான் தோணும் மென்டாலிட்டி. அவங்க நீங்க தப்பு பண்ணாதீங்களும் தப்பு பண்ண வைக்கிறீங்க. இதனால மத்தவங்களுக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகலாம். எல்லாருமே தண்ணி கிடையாது ஓடிடும் அப்படின்னு சொல்றதுக்காக அதை அவங்க கிளீன் பண்ண போறாங்களான்னு தெரியாது. இந்த ஸ்விம்மிங் பூல் கான்செப்டே நல்லா இல்ல, கன்றாவியா இருக்குது. அதை எடுத்து முன்னாடியே இது அதுல நிறைய பிரச்சனைகள் வந்தது, எடுத்துட்டாங்க. திருப்பி எதுக்கு கொண்டு வராங்கன்னு புரியல. என்னமோ இதுதான் வந்து நல்லது. சாரி, இந்த ப்ரோமோக்கே இவ்வளவு பேச வேண்டியதா இருந்தது. உங்களை நாங்க அடுத்த ப்ரோமோ நேரத்துக்கு வந்திருக்கோம்.
இருந்தாலும் ப்ரோமோ வந்து விட்டுருவோம். நாங்க வந்து அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? ஸோ பாய்.